ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் இன்று கராத்தே கலை தொடர்பாகவும் தற்காப்பு கலையிலே மிக முக்கியமான இந்த கராத்தே கலையை எவ்வாறு எத்தனை வயதில் பிள்ளைகள் பயிற்சி எடுக்க வேண்டும், இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன போன்ற விடயங்களை நாங்கள் கராத்தே குரு சந்திரமோகன் அவர்களோடு பேசி கொண்டிருக்கின்றோம். சந்திரமோகன் அவர்களோடு இந்த கராட்டே தொடர்பாக நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போது சில நேரங்கள் இந்த மாரடைப்பு நோய் இப்பெல்லாம் வருது. மாரடைப்பு வந்து மிக மோசமாக, சில டான்ஸ் ஆடி கொண்டிருப்பாங்க, உடனே விழுந்து மாரடைப்பில் இருக்கிறாங்க. அப்புறம் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்க நேரம் இந்த மாரடைப்பு வருது. இந்த கராட்டே பயிற்சியிலும் இந்த மூன்று சம்பவங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒன்று வாய்ப்பு ஒன்று என்கிட்ட அது ஒரு நோய், ஒவ்வொருத்தரும் ஒரு நோய். அதாவது அந்த இரத்த குழாய்கள் அடைக்கிறது. இரத்த குழாயை அடைக்கிற காரணம் என்னன்னு கேட்டால், எங்களோட ரத்தம் வந்து கட்டியாகிறது, ஓவர் கட்டியாகிறது. கட்டியானது நம்மளோட நரம்புகளுக்கு வேலை செய்யாது, பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணது நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால், நம்ம கட்டாயம் அதனால பயிற்சி கட்டாயம் பண்ணணும். யார் அதுக்கு ஒரு பயிற்சி தனியாக இருக்குது? இல்லை பயிற்சி உடற்பயிற்சியில் நடக்கணும். சில பேர் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறது, நடக்க இயலாது, படி ஏற இயலாது. ஒரு 10 படி ஏறினது அப்பா அப்படின்னு இடுப்பை பிடிச்சி கொள்வாங்க. அப்படிலாம் இல்லை. நாம் கட்டாயம் நமக்கு உடல் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா, நான் தூங்கணும்னா மற்றவர் தூங்கி சரி வராது. கட்டாயம் நான் தூங்கணும். அவர் படித்து கொள்ள வேணும்னா, அவர் ஆரோக்கியமாக இருக்க வேணும்னா அவர் ட்ரைனிங் பண்ணிக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி மாரடைப்பு, இந்த மாதிரி நோய்கள் கொஞ்சம் இருந்து கொஞ்சம் ஒரு 75% நம்மக்கிட்ட வர விடாமல் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த கராட்டே மூலமாக இப்போ ஒரு 8 வயசில் ஒரு சின்ன பிள்ளை வந்து கராட்டேக்கு வந்து சேருதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து பெரிய ஆளாகும்போது இந்த மாரடைப்பு நோயை தடுக்கலாம், வராமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த பயிற்சி எடுத்து கரெக்டாக நிச்சயமாக நல்ல கேள்வி கொண்டு நீங்கள் கேட்டீங்க. என்னென்னு கேட்டால், சில பேர் வந்து கராட்டெலாம் படிச்சுட்டு நல்லா ட்ரைனிங் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டினாங்க உடனே உடம்பு ஊதி வந்துடும். கராட்டே பயின்றுட்டு நிப்பாட்டி உடம்பு ஊதிடும். காரணம் என்ன, நாங்கள் ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் நாங்கள் நல்லா டைட் பண்ணி நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நல்லா செஞ்சு போட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்துட்டு, அது நிப்பாட்டி நம்ம அதை விட்டுட்டு ஏதோ ப்ராப்ளம் வந்துச்சு, நாங்கள் அதை செய்ய டைம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. அதுக்குன்னு நமக்குன்னு ஒரு அரை ஹவரோ நம்மளுக்குன்னு ஒதுக்கிக்கொள்ளணும் கட்டாயம். அது கட்டாயம் நமக்காக அதை செய்ய வேண்டிய ட்ரைனிங். அப்போ நாங்கள் செஞ்சோம்னா இந்த மாதிரி நோய்களிலிருந்து விலகி வரலாம். கட்டாயம் செஞ்சீங்கன்னா 100%, 75% இல்லை 100% நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். இப்போ ஒரு 8 வயது பிள்ளையும் ஒரு நாள் வருது, அதே அன்றைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது ஒருத்தரும் வராரு. 2 பேரும் ஒரே கிளாஸில் நீங்கள் கிளாஸ் எடுப்பீங்க, இல்லாட்டி வேறு கிளாஸ்? இல்லை, அப்போ அவங்கள குரூப் கிளாஸ் தானே வராங்க. இப்போ 8 வயசு வராங்க, 65 வயசு வராங்க, 30 வயசு வராங்க, 8 வயசு, 7 வயசு, 10 வயசு, 12 வயசு அப்படி பிள்ளையும் வராங்க. ரைட், அவங்களுக்கு நாங்கள் அந்த குரூப் கிளாஸோடு போடுவோம். போட்டு அப்போ இப்போ சில நேரத்தில் அவங்களோட பிள்ளைங்க சேர்ந்து விளையாடக்குள்ள நம்ம ஆர்ட் ட்ரைனிங் பண்ண மாட்டோம், சொப் ட்ரைனிங் தான் பண்ணுவோம். சின்ன பிள்ளைங்க தானே, சொப் ட்ரைனிங் பண்ணக்குள்ள அவருக்கும் அது ஆரோக்கியமாக கொஞ்சம் வரும். அந்த போமப் ட்ரைனிங் பண்ணக்குள்ள அதுக்கு பிற்பாடு நாங்கள் கொஞ்சம் ஆர்ட் ட்ரைனிங் பண்ண வேண்டியவங்களுக்கு சின்ன பிள்ளைங்க போட்டு ரெஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு அவருக்கு பெரியவருக்கு ஆர்ட் ட்ரைனிங் பண்ணுவோம். அந்த ஏஜை பொறுத்து தான் ட்ரைனிங். அப்போ யார் வந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து தான் வரணும். ஸ்டார்டிங்லேருந்து தான் வரணும். அது அவங்களுடைய திறமையில் வந்து அவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். ஆமாம், சிலர் கொஞ்சம் டிலே ஆகும் அந்த ஃபாலோ பண்ண. அப்போ இந்த மொழி வந்து இதில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ ஜப்பான் பாஷையில் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க, சில நேரம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற ஜப்பான் பாஷை புரியாதவங்க என்ன செய்வாங்க? இல்லை, அது ரொம்ப ஈஸி. இப்போ நான் இப்போ கவுண்ட் பண்ணுறோம், 1 2 அப்படி 1 2 3ன்னு கவுண்ட் பண்ணுறோம். இப்போ ஜப்பான் மொழியில் இச், நீ, சன், ஜி, கோ, ரொக், சிச், ஐச், கியூ, ஜோ, 10 கவுண்ட். அப்போ நாங்கள் கவுண்ட் பண்ணக்குள்ள அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியம்னு வந்துடும். இது நம்ம செய்யணும், இந்த பாஷாவை படித்து கொள்ளணும், எப்படி சார் இந்த பாஷா அந்த கவுண்ட். அப்போ சில பேர் கேட்பாங்க, சின்ன பிள்ளைங்க ஆர்வத்தோடு கேட்கும், சார் அந்த இப்போ சொன்னீங்களே சார் ஈச் நீன்னு சொன்னால் என்ன சார்னு கேட்கும். அப்போ எங்களுக்கும் ஆசை, அடே இந்த பிள்ளைக்கு ஒரு ஆர்வம் இருக்குது படிக்கணுங்கிறது. அதனால் நாங்கள் சொல்லிப்போ இதுதான் ஜப்பான் பாஷாவில் 1 2 1 2 3 4 5 6 10 10 மட்டும் நாங்கள் உங்களுக்கு ஜப்பான் மொழியில் 1 2 சொல்லித்தரோம். அப்படி அப்போ அந்த சிறுவரும் இந்த ஜப்பான் மொழியை கற்றுக்கொள்வாங்க. 1 2 3 ஹெச் நீ சன் சி அப்படி. அப்போ இப்போ சில வகுப்புகள் இருக்குது, இப்போ மேத்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி வகுப்புகளுக்கு போயிட்டு பிள்ளைகளுக்கு சரியாக அந்த பாடம் பிடிப்படாட்டி டீச்சர் அடிப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் அடி கிடைக்குமா? இல்லை, அப்படி ரொம்ப தவறு செஞ்சால் நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். குரூப் கிளாஸ் தானே செய்கிறது. சின்ன பிள்ளைங்கலாம் போட்டு குரூப் கிளாஸ் பிள்ளைங்களை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த 2 பேரும் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க.
இவர் கையை பிடிப்பார், அவள் கிக் பண்ண போவார், கிட்ட பிடிச்சி இழுப்பார். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அதை சேஞ்ச் அவள்கிட்ட தூக்கி மற்ற பக்கம் போட்டுருவோம், இன்னொருத்தர் தூக்கி இங்கிட்ட வைக்கணும். அப்போ அவருக்கு புது ஆள் தானே, இவன் சேட்டை செய்ய மாட்டாள். அந்த மாதிரி அடிக்கக்கூடாது, ஆதரவாக சொல்லிக் கொடுக்கணும். சரி, இப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சார் 17 வயதுலேருந்து நீங்கள் கராட்டையில் இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு வந்து 48 வயதுன்னு சொன்னீங்க. இந்த இத்தனை காலப்பகுதியில் உங்களுக்கு இந்த கராட்டே உதவி இருக்கா உங்களை பாதுகாத்துக்கொள்ள? கட்டாயம், நிச்சயமாக சம்பவங்கள் நடந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. எப்படி நிறைய 100% நடந்திருக்கு. 100 சொல்லக்கூடிய ஒரு சம்பவம். இப்போ நாங்கள் போனோம்னா, நான் ஒரு இடத்துல எந்த பைக் ஒரு பார்க்கிங்கில் போய் பெட்டா மார்க்கெட்டுக்கு போனோம்னா சரி இடம் கிடைக்காது. நான் போய் ஒரு இடத்துல நான் பெட்டாவில் தான் இப்போ ஹோல்சேல் கடை தான் செய்கிறேன், தொழில் செய்கிறேன், செஞ்சு கொண்டு தான் அந்த கிளாஸஸ் எல்லாம் செய்கிறேன். அப்போ நான் பெட்டாவில் போய் பைக்கை நிப்பாட்ட போகல, என் பைக்கை வெளியில் எடுத்து போட்டார். நான் சொன்னேன், இப்போ இதுக்கு நீங்கள் உரிமை இல்லை தானே, இது நீங்கள் பைக்கை எடுத்து வெளியில் போட்டீங்க, நீங்கள் பார்க்கிங்கில் உள்ள இல்லை தானே அப்படின்னு. அவர் எதார்த்தம் நம்ம கையை நீட்டி அடிச்சிட்டார். கையை நீட்டி அடிச்சிட்டார். அடித்த கைக்கு நான் அப்போ அவரை அடிக்க போகல, தெரியாமல் அடிச்சிட்டாரு போல் அப்படின்ட்டு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு, இவர் அடிச்சிட்டாரே அப்படின்ட்டு. ஏன்னு கேட்ட ஒரு தவறு அவர் மேலே, தவறு 100% அவர் மேலே. அப்போ நான் சொன்னேன், அடித்து காரணம் என்னன்னு கேட்டால் சேட்டை பிடிச்சிட்டார். சேட்டை பிடிச்சி கீழே உட்காந்த கைக்கு அப்போ நல்லா எனக்கு ஒரு 30 வயசு 32 வயசு மாதிரி இருக்கும். அப்போ நல்லா யங்காக இருந்தால் சேட்டெலாம் கிழிஞ்ச கை எனக்கு வெக்காமல் போயிட்டு அவருக்கு அடிச்சு எந்த கையால் அவருக்கு அடிச்சு. அது கராட்டே அடி இல்லை, கராட்டே அடி தான் அடித்தேன் அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் கராட்டே அடின்னு ஒரு கிக்குன்னு பண்ணேன். அவர் ஒரு கருத்தை கீழே போயிட்டு அப்படியே இறுக்கிட்டார். அது எனக்கு அப்புறம் ரொம்ப கவலையாக போச்சு, அப்படியே நான் அவரை அடிச்சிட்டேனே அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் அப்படியே சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன், மன்னிச்சு கொள்ளுங்க அப்படின்னு. அதுக்கு இப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து அவரை கூப்பிட்டு சொன்னேன், மன்னிச்சு கொள்ளணும் அப்படின்ட்டு, தெரியாமல் தவறுதலாக ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ அந்த மாதிரி இப்போ புத்தரும் கூட சொல்லியிருக்கிறாரு, ஒரு அம்மா விரவுக்கு போயிருக்குது, விரவுக்கு போயிட்டு விரவு பொறுக்கிட்டு இருக்கக்குள்ளே ஒரு சார பாம்பை எடுத்து விரவு கட்டை கட்டிடுச்சு. விரவு கட்டை கட்டின கைக்கு அந்த விரவு கட்டை கொண்டு வந்து தடார்னு போட்ட கைக்கு பாம்பு நஞ்சு நடக்க இல்லாமல் கூட தவந்து முள்ள போயிருக்கு. அப்போ புத்தர் அந்த வழியில் வந்திருக்கிறார். புத்தர் கேட்டிருக்கிறாரு, என்ன நடந்துச்சு அப்படின்னு. இல்லை, அம்மா அப்படி செஞ்சிருச்சு, விரவு கட்டுன்னு நினச்சி, நீ கயிறுன்னு நினச்சி அந்த விரவு கட்டால் கட்டிட்டு. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒன்றும் செய்யலை, அதை அவரை அடிக்க கொத்தையோ சீண்டையோ போகலை. அப்போ சொல்லியிருக்கார், புத்தர் சொல்லியிருக்கார், அது தவறு, நீ யாருன்னு காட்டியிருக்கணும். நீ யாருன்னு காட்டியிருந்தா அப்போ அவர் வந்து உன்னையோட சண்டைக்கு அந்த உன்னை எப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால தான் இன்னும் வரைக்கும் பாம்பு டக்குன்னு அவர் படம் எடுத்து காட்டுவார், நான் யாருங்கிறது காட்டுறது. அந்த மாதிரிக்கே நம்ம யாருன்னு அந்த நேரத்தில் காட்டிக்கொள்ளணும். இல்லாட்டி போனால் நம்ம படித்ததில் வேலையிலே அடி வாங்கிட்டு வந்தா. இப்போ இப்படியும் இருக்கு மாஸ்டர். இப்போ இது ஒரு முறையான ஒரு ஒழுக்கமாக கற்க வேண்டிய ஒரு கலை, இந்த தற்காப்பு கலை, கராத்தே கலை. இந்த கலையை தவறான ஒரு விஷயத்துக்கு உபயோகிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒருத்தர் அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இப்போ நாங்கள் படித்த கலையில் வந்து தவறாக நாம் என்ன செஞ்சுருந்தோம்னா, அந்த கலையை வந்து நம்மளோட உருவாக்கி தானே இருக்குது. நான் முதல்ல பெஸ்ட்டுக்கு சொன்ன ஆரம்பத்தில், நம்ம ஒரு கோயிலுக்கு போகக்குள்ள அந்த ஆறா சக்தியை நம்ம சேர்த்துக்கொள்கிறோம் அந்த உடம்புக்கு சேர்த்து கொண்டக்குள்ள நம்ம அப்படி தவறு செஞ்சிட்டோம்னா நம்மளை விட்டு அது விலகி போயிடும். அப்போ எங்களோட இருக்காது. அதாவது நாங்கள் இந்த கலையை ஒரு தவறான வேலைக்கு, அதாவது தற்காப்புக்கு இல்லாமல் வேறொரு தவறான வேலைக்கு பயன்படுத்தினால் அந்த கலை எங்களோடு இருக்காது என்று சொல்கிறீங்க. கட்டாயம் நம்மளை விட்டு அது விலகி போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு துறைக்கு வந்துட்டால், இந்த மாதிரி ஒரு வேலைக்கு ஒரு ஜொப்புக்கு போயிட்டாலும் அந்த ஜொப் மேலே தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ அந்த ஜொப் நம்மளை பார்த்துக்கணும். நிச்சயமாக. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது மாஸ்டர். இப்போ இந்த கேமராவை பார்த்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், எந்த நேரமும் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை? நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், உங்களுக்கு முடிஞ்சால் உங்கள் ஃபோனையும் பார்க்கணும். நம்மளுக்கு தேவையானது மட்டும் தான் பார்க்கணும், தேவையில்லாத பார்க்கக்கூடாது. அது பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி, அது சில நேரத்தில் காலையிலேருந்து அந்தே மட்டும் சில பேர் கேம்ஸ் விளையாண்டு கொண்டு இருப்பாங்க ஃபோனில். அதெல்லாம் தவறு, முன்னுக்கு வரையில்லாது. நம்ம லைஃப் இல்லாமல் போயிடும், நமக்கு தெரியாமல் நம்ம பிஸி ஆகிடுவோம். நம்ம டைம் இருக்காது. என்ன டைம் ஆச்சு, அந்த வேலை செய்யலை, இந்த வேலை செய்யலைன்னு நாங்கள் அந்த நேரத்தில் நம்ம கிடந்து தடுமாறக்குள்ள டைம் போயிடும். நமக்காக டைம் பார்த்துக்கிருக்காது. நம்ம தான் டைம் எல்லாம் சேவ் பண்ணி கொண்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போகணும். அதுக்கெல்லாம் நம்மளும் கொஞ்சம் சிந்திக்கணும்.
அப்படி மாஸ்டர் அந்த கராத்தே எவ்வளோ முக்கியங்கிறதையும் மக்களுக்கு கட்டாயம் கராத்தே பெரியவர் சிறுவர்னு சொல்லி இல்லை, அனைவருக்கும் கராத்தே கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நிறையா ஸ்கூல்ல எல்லாம் நிறையா கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. எல்லா ஸ்கூல்லையும் கட்டாயம் கராட்டே செய்யுங்க, கராட்டே கலையை கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு வேறு நம்ம ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்போ அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைங்கள் இருந்தால் அந்த எந்தெந்த கிளாஸ் இருக்குதோ அந்தந்த கிளாஸுங்களுக்கு கராட்டே கிளாஸ் இருந்தால் கட்டாயம் போடுங்க, அவங்கள கலந்து கொள்ளுங்க. எதிர்காலமும் இருக்குது கராட்டிக்குள்ளே. மிக ஒரு குறுகிய எங்களுடைய அழைப்பை ஏற்று எமது ஸ்டார் தமிழ் கலையகத்திற்கு வருகை தந்த கராத்தே குருவான கராத்தே மாஸ்டர் சந்திரமோகன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள், மிகப்பெரிய நன்றிகள். எங்களுடைய நேயர்களுக்கும் எங்களுடைய பெற்றோர்களுக்கும் அதே போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர் மாணவியருக்கு ஒரு புதிய ஒரு கலை தொடர்பாகவும் ஒரு மிக பாரம்பரிய ஒரு கலை தான், இந்த கலையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தை மிக அழகாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி திரு சந்திரமோகன் அவர்கள். நன்றி சார். நன்றி. ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறப் போகின்றது. மற்றும் ஒரு பயனுள்ள ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்று தயாரிப்பில் உதவிய திரு கலகிதர, அதே போன்று எங்களுடைய உதானையோடு சேர்ந்த எங்களுடைய கேமரா கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.